எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருமாங்க. படுத்துக்கிட்டே ஜெயிப்பதற்கு பின்னாடி அவர் இவ்வளவு பெரிய உழைப்பை கொடுத்தாரு. மக்களோட நின்னாரு. முதலமைச்சராக முன்னாடி இருந்தே மக்களோட மக்களா இருந்தாரு. முதலமைச்சர் ஆனவரும் மக்களோட இருந்தாரு. எப்போது போனாலும் மக்களுக்கு சோறு போட்டாரு. எப்போது போனாலும் மக்களோட மக்களாக இணைஞ்சு நின்னாரு. எம்ஜிஆர் வெண்டுட்டாரு. 77 நின்று பாஸ் அடிச்சாருங்கிறாங்களா. அதுக்கு முன்னாடி 1973 திண்டுக்கல்ல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறாரு. திண்டுக்கல் சட்டமன்ற தேர்தல் நின்று வெல்றாரு. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு. முதல் கட்சி தொடங்கி ஒரு 6 மாசத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நின்று வெல்லக்கூடிய துணிச்சலும் தைரியமா அவருக்கு இருந்துச்சு. கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வந்துச்சு, புறக்கணிச்சிங்க. விக்கிரவாண்டில் இடைத்தேர்தல் வந்துச்சு, புறக்கணிச்சிங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, புறக்கணிச்சிங்க. ஒரு தேர்தலை அணுக பயப்பட்டு கொண்டு நான் நின்னா நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு நான் நேரா வருவேன், சிஎம் ஆவேன் அப்படின்னு அவர் நிக்கல. கீழ இருந்து வந்தாரு. அதுக்கு 1952 அண்ணா கூட பயணப்பட்டு 57 தேர்தலில் பேசி திமுக பொருளாளர் ஆகி, திமுக எம்எல்சி ஆகி, திமுக எம்எல்ஏ ஆகி, அப்புறம் திண்டுக்கல் எம்எல்ஏ ஆகி, அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம் உட்கார்ந்த ஒழிய 25 வருஷம் அரசியல பயணப்பட்டு, 25 வருஷம் சினிமால பயணப்பட்டு 139 படங்கள் நடித்து, படங்கள்ல நல்ல கருத்துக்களை பேசி, நமது தேவையே பிறருடைய நன்மைதான், இரக்க மனமாக இருந்து உதவிகளை செய்து அன்னதானம் செய்து எல்லாம் செஞ்சுதான் அவர் சிஎம் ஆனாரு.